ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆரை சன்ஷைன் இந்த காலை ஜெப தியானத்துக்காக உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைபடுகிறார், பேசுகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிறைத்து உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க, பேசுங்க. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உணர்வு, பாவ உணர்வு, பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற உணர்வு, ரட்சிப்புக்கேற்ற ஒரு உணர்வு, நம்பிக்கைக்கேற்ற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, உயிர் மீட்சி அடையட்டும். எல்லா மகிமையும் ஸ்தோத்திரம் கனமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்தையும் பூமி படைத்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு ஆண்டவரை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை ஆராதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனே, இந்த நாளை எங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை போற்றி புகழ்ந்து பாட எங்களை வைப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாளும் அதிசயமாக நடத்துகின்ற தேவாதி தேவனப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவிலாம் பார்த்துக்கிற சகோதர சகோதரிகளையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவனை துதித்து பாடி கொண்டாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்துகின்ற தேவனே, எங்களோடு இருந்து ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனப்பா, இந்த நாளும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீ வசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, இந்த நீ கிரேஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தா அவர்களோடு நீ அருகில் இருந்து அவர்களோடு நீ வசிக்கும்படி கர்த்தாவே உங்கள் கரங்களை நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 3வது அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 8 முடிய. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திருப்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் ஏஞ்சல் ஜாய் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை ஜெப தியானத்தில் உங்களை வரவேற்கிறோம். இன்று தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம். தியானிக்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க ஜீவன் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையை கொடுத்த போது மேலான கிருபைக்கா நன்றி ராஜா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தால் கூடி ஜெபிக்கிறோம் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன கத்தாவே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுங்க. கண்மலையும் மீப்பருமாகிய கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உன் சமூகத்தில் பெரிதாக இருப்பதாக. நான் சிறுகணும், நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, பேசுவது நீங்கள் பிதாவின் ஆவியானவரேன்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா. ஆண்டவரே, நான் பேசக்கூடாது, நீங்கள் பேசணும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இடைப்பட கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, இந்த தியானத்தில், காலை தியானத்தில் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு தேவையான, இந்த நாளைக்கு தேவையான மன்னாவை தாங்க ராஜா. மீதியான நேரம் முழுவதும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடி கேட்கலாம் பிதாவே, ஆமென். லூக்கா 3ஆம் அதிகாரம் அதை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா முன்னாடியே அறிவித்த விஷயம் அங்கே நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத தான் இங்கே லூக்கா பதிவு செஞ்சுருக்காரு. 3லிருந்து 5வது வசனம், அதே 3லிருந்து 5வது வசனம். ஆனால் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் எப்படி அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாரு, அதை தான் குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம நிறைய இடங்களில் இடறி போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளார கடந்து போயிட்டு இருக்கோம். நாம் நினைச்சதுக்கு மாறாக நம்மளோட வாழ்க்கை வேறு விதமாக போயிட்டு இருக்கு. நம்ம ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளுடைய சிந்தையை செலுத்தும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுவதில்லை. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி ஆண்டவர் அதெல்லாம் மாற்ற வல்லவரா இருக்காரு, அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 3லிருந்து 5 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 காரியங்களை நம்ம கரெக்டாக செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்காரு அப்படி சொல்லி பார்க்குறோம். முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 3வது வசனத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில நடக்க வல்லவங்களா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேத வசனம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா ஜீவ பாதையில கொண்டு போகுது அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் முதல்ல அவர் நமக்குள்ளார செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு அந்த வழிகளை ஆயத்தப்படுத்துறவங்களா இருக்கணும். நம்ம வேதத்துல எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு விக்கிரகத்தை செய்கிற ஒரு தொழில் செய்கிறவர். அவரை போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு தெய்வனுக்காக தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அந்த 75 வயதில் அவர் கானான் தேசம் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு தேசத்துக்கு அவர் பயணம் செய்து போகிறார். இப்படி தான் நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு வேலையை நிறுத்த சொல்கிறாரு. இந்த வேலை வேண்டாம், நீ இதில் போய் செய்ய அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துறவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு எப்படி பாதைகளை செவ்வைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீதை எடுத்துக்கணும். நம் தாவீதோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில அந்த 40 வருஷமும் அவர் அந்த போர்களெல்லாம் போறாரு. அங்க எல்லாம் 40 வருஷமா அந்த போர்கள்ல அவர் வெற்றி பெறாரு. அவர் ஆட்சி செய்த காலத்துல அவர் எந்த தோல்வியும் அடையல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் அந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னா, அவர் எந்த நேரமும் தேவனை துதித்து கொண்டே இருப்பாராம். அப்போ அவருடைய சங்கீதங்களை எடுத்தோம்னா அவர் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை செவ்வையான வழியில நடத்துவாரு. நான் இந்த மாதிரி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவன் என் கூட இருக்காரு. நான் அந்த பயணத்துல என் தேவனை கூட வச்சிருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா கோலியாத் அவனுடைய ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்கும் பொழுது நமக்கே பயமா இருக்கு. அப்பேற்பட்ட ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கிற மனுஷனை அந்த இடத்துல பார்க்கும் பொழுது யாரா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, ஆடி போயிடுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க தாவீது போய் அங்க போரிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனா தாவீதை அங்க ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. அங்க போய் நிறுத்தும் பொழுது தாவீது சொல்றாரு சவுல் கிட்ட,
நான் வந்து சிங்கத்தெல்லாம் கொண்டிருக்கேன், கரடியெல்லாம் நான் கொண்டிருக்கேன், இவெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சிறு பையனாக இருக்கார், சின்ன வயசு பையன்தான். ஆனால் சவுலுக்கு வந்து நம்பிக்கை வரல. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, என்னோட தேவனுடைய நாமத்தினால நான் போய் அவனை என்ன பண்ணுவேன், அந்த பெலிஸ்தீனை வந்து கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ தேவன் நாமத்தை குறித்து, தேவனை குறித்ததான அவருடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? நம்மளுடைய பிரச்சனைகளில் நம்ம எத்தனை நாள் வந்து நம்மளே போராடி கொண்டு இருக்கோம். அதே அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய பாதைகள் செவ்வையான பாதைகளாக இருக்காது. அப்போ தாவீது எப்படி வந்து எல்லா போர்களையும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பேச தான் முடியும், ஆனால் நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்களும் நானும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த தேவனை நம்ம அறிஞ்சு கொள்ளணும், தேவனை நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கணும். தாவீது சொல்றாரு, எனக்கு முன்பாக என் தேவனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கோலியாத்தை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க போய் கொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, கூழாங்கல்ல கொண்டு அங்க வந்து அந்த மனுஷனை வந்து அந்த ராட்சசனை கொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் ஒரு வேளை அந்த பிரச்சனையில கடந்து போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. நீங்களும் நானும் அந்த பிரச்சனையில இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து அதுலேருந்து விடுதலை ஆக முடியாது. இதே அந்த பிரச்சனையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலில், அந்த கொந்தளிக்கும் கடலில், அந்த கப்பலில் ஆண்டவரும் என்ன பண்ணி அந்த படகுல தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவரும் நம்ம கூட பயணம் செஞ்சுட்டு இருக்காருன்னு அந்த அவங்க விசுவாசிக்காம என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க கேட்குறாங்க. அப்போ எப்பொழுதும் அவங்க வந்து மரணத்தை குறித்து தான் பேசுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ்விசுவாசிகளே நான் உங்க கூட இருக்கேன்ல, நான் அந்த பிரச்சனையை மாற்ற மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்களும் நானும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிச்சோம் அப்படின்னா நம்ம செம்மையான பாதையில நம்ம செல்ல முடியாது. அதுக்கு பதிலாக விசுவாச வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஜெயத்தை நம்ம காண முடியும். எப்படி தாவீது வந்து அந்த 40 யுத்தங்களையும் வெற்றி பெற்றாரோ அதே போல எத்தனை காலமும் நம்ம ஒருவரை உயிரோடு இருக்கிற காலமும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுதும் நம்மளும் இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லித்தராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த பார்க்குறோம். எப்படி பள்ளங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவர் வந்து அழகாக கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு வந்து தண்ணி வேணுங்கிற இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் அவங்க வந்து உணவு கேட்கும் பொழுது மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணினாங்க, ஆண்டவரை வந்து அந்த தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்காம அவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்த விஷயத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மேன்மை பாராட்டினாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த பள்ளங்கள் எல்லாம் எப்படி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். ஆண்டவர் அந்த விஷயத்த நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லித்தராரு. 2வது வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குண்டும் குழியுமா இருக்கு, எல்லாம் பள்ளங்களா இருக்கு. அதை எப்படி நிரப்புறாரு அப்படின்னா நம்மளுடைய எபிரேய பைபிள்ல, மூல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அடைக்காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடைக்காக்குற விஷயம் வந்து எப்பேற்பட்ட விஷயம்னா பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட, அந்த கோழி எடுத்துக்குவோம், அதோட முட்டையை எடுத்துக்குவோம். அந்த முட்டையில 2 விஷயம்தான் இருக்கு, மஞ்சக்கரு வெள்ளைக்கரு, அதுதான் இருக்கு. அப்போ இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவையும் அந்த கோழி அடைக்காக்கும் பொழுது 21-22 நாட்கள்ல அது குஞ்சா ஒரு உயிரா ஜீவனா என்ன ஆகுது, உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்து அடைக்காக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நம்ம குண்டும் குழியுமா இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் அப்படிதான் நிரப்பப்படும். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள்ல ஆண்டவர் வந்து வெளிச்சத்தையும் இருளையும் 2ஆ பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தையினால என்னாச்சு, அந்த வெளிச்சம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எதற்காக வெளிச்சத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரலோகம் பார்த்தீங்கன்னா
வெளிச்சமா இருக்கான். அங்க வந்து கொஞ்சம் கூட இருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வெளிச்சம் அதே போல பரலோகத்துல இருளே இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் வந்து காட்டுவதற்காக, அதே போல தேவனோட பிள்ளைங்க அந்தகாரத்துல நடக்கும் பொழுது தேவன் அந்த வெளிச்சமா இருக்கிறாரு, அந்த அந்தகாரம் அவங்கள பற்றி கொள்ளாது அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஒளியின் பிள்ளைகளாக்கப்படணும். முதல் விஷயம், நம்ம ஒளியில நடக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அடைக்காக்கும் பொழுது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைவானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது எல்லாவற்றையும் எல்லா குறைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போயாச்சு, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே இருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கோணலான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து சரிப்படுத்துறதுக்கு நம்ம பாதைகள் எல்லாம் நம்மளுடைய வழிகளை வந்து செவ்வாய்ப்படுத்தும் பொழுது, அந்த பாதைகளை வந்து வழிகளை வந்து ஆயத்தப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அந்த நிரப்புதலின் வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லாருமே ஈக்குவல் ஆயிடுவாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது பெரியவங்க இல்லை, சின்னவங்க இல்லை, இவங்க முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இல்லை, இவங்க வந்து பாவிக அப்படின்னலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து சம உரிமை அப்படி சொல்லல நிறைய டாக்டரின் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வேதத்தில் அழகாக சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதே போல் நான் யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வைக்க மாட்டேன், நான் என்னோட ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த விஷயம் பாருங்க, இதெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, என்ன அதிசயம்னா கோணலானவைகள் செவ்வையாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோணலானவைகளை செவ்வையாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வரும் பொழுது கோணலானவைகளை செவ்வையாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய படகுல, நம்ம வாழ்க்கை என்னும் படகுல அவர் வந்துட்டாரு. அவர் ஒருவேளை நம்மளோட பிரச்சனைகளை தூங்கி கொண்டே இருக்கலாம், ஆனாலும் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது அவர் கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவையை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக கோணலானவைகளை செவ்வையாக்குறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து குருடரை வந்து அந்த பாதையில் நடத்துறது மிகவும் கடினமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நீ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் போய் லெஃப்டில் போயிருன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. கண்ணு தெரிஞ்சவங்கனாலேயே அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த பாதையில் நடக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து யாரை தெரிஞ்சு அந்த பாதையில் நடத்துகிறாருன்னா குருடரை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த குருடர்கள் யார் அப்படின்னா தேவ வசனம் அறியாதவங்க, தேவ வசனத்தை தெரியாதவங்க. நீங்களும் நானும் ஒரு வேளை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு வேளை நம்ம வந்து பிறப்பிலிருந்தே கிறிஸ்துவத்தை பின்பற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் வேத வசனம் அறியாமல் இருந்தோன்னா குருடர்களாக எண்ணப்படுவோம். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறதில்ல, ஒதுக்குறதில்ல. அவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழியில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா,
குருடா இருக்கிறவங்க நம்மளை அவர் என்ன பண்றாரா, அந்த கண்களை திறக்க வைக்கிறாராம், வெளிச்சத்துக்குள்ள கூட்டிட்டு போறாராம். அப்போ நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவது தான் அந்த கோணலானவைகள் செவ்வையாகிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் எப்பொழுதுமே அந்த போராட்டத்துக்குள்ளாரே இல்லாம நம்ம வந்து அந்த வெளிச்சத்தின் பாதையில நடக்கிறதுக்கு தேவன் உறுதுணையா இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராங்க. அப்படி நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே பாவத்தில் இருந்தபொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்காக சிலுவையில் அரைஞ்சு ரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மளை வந்து நீதிமான் ஆக்கியிருக்காரு. அப்போ அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம இந்த நீதிமானாக இருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது பரிசுத்தவானால் மாற்றப்பட போகிறோம். அப்போது இந்த விசுவாச பாதையில் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, விதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் அந்த செம்மையான பாதையில் போவதற்காக அவர் அந்த வசனங்களை நமக்காக விதைச்சிருக்காரு. அப்போ நீங்களும் நானும் அந்த வேத வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வசனம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வார்த்தை தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அறிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 7வது விஷயம், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விஷயம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, மாம்சமான யாவருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து அந்த ரட்சிப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ உலகம் தரக்கூடாத ரட்சிப்பை நான் உங்களுக்கு தரேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். அந்த சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக இன்றும் அருளிட்டு இருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் தேவன் நம்ம கூட இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை அந்த போராட்டத்தில் செம்மையான பாதையில் கோணலானவிலை சமமாக்கி அதை வந்து செம்மையான பாதையில் நடத்துறதுக்காக தேவன் நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சாதாரணமானவங்களில் அழைக்கப்பட்ட அழைப்பு விசேஷித்தமானது. நம்ம கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்வது நிமித்தம் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஜீவ வார்த்தையை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளை தினமும் தினமும் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேத வசனம் வந்து கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆக்கப்படணும்னா தேவ வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாகும், நம்மளோட வழிகள் எல்லாம் சீர்படுத்தப்படும். அதே போல இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா ஞானஸ்தானம். நம்ம வந்து ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது. பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்போ நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவர்னாலும் அக்னினாலும் நாளுக்கு நாள் என்ன பண்ணப்படணும், புதிதாக்கப்படணும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:1 பார்த்தோம் அப்படின்னா, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம கேட்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய காதுகளனால கேட்கணும். அடுத்தது வந்து நம்ம கண்களனால பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இமேஜின் பண்ணுங்க, என்னென்னா அந்த விஷயத்த நீங்கள் வந்து கனவு காணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பவுல் வந்து அழகாக சொல்கிறாரு, யோவான் வந்து அழகாக சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த விஷயத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க, அதுக்கப்புறம் அதை கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம எதை நிறுத்துகிறோம், நம்ம வந்து தேவ ஜீவ வார்த்தையை நிறுத்துறோமா, நம்ம ஆசீர்வாதங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோமா அப்படி நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அதை நிறுத்தினா மட்டும் போதாது, அதை எப்பொழுதும் என்ன பண்ணணும், அதை வந்து எப்பொழுதும் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய
கனவு எப்பேற்பட்ட கனவா இருக்கு? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கோமா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையில் இருக்கோமா? அப்படி இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும்? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அதற்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கு உருவம் வரும். அதை என்ன பண்ண முடியும்? நம் கைகளினால தொட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ நம்மனால உருவாக்க முடியும். எப்படி வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை உண்டாக்குனாரோ அதே போல நம்மளையும் உண்டாக்குவர்களாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை நோக்கி பார்த்து அதை எப்பொழுதும் கைகளினால் தொட்டு நம்ம உணரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்றும் நீங்கள் அதை அறிவீர்களாக. நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புதிய காரியங்கள் என்னாகும்? தொடங்கும். இதை நீங்கள் உருவாக்கும் பொழுது, நீங்கள் தொட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு புதிய காரியமாக நிற்கும். உங்களோட ஆசீர்வாதமாக அது வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அப்பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையில் ஒரு வழியையோ அவாந்திர வெளியான உங்கள் இடத்துல ஆறுகளையும் செழிப்பையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ நீங்கள் உருவாக்குவர்களாக மாற்றப்படுவீர்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை யாரோ ஒருத்தர் வந்து பற்றி கொண்டு திருடி கொண்டு போகாத அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை காப்பாற்றி கொண்டு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார நீங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருப்பீர்கள். இதை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் நிரப்பப்பட்டு அநேக பாத்திரங்களை நிரப்புவர்களாய் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லித்தராங்க. அப்போ இந்த விஷயத்தை ஏசாயா கிட்ட இருந்து ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நிரப்புகிற பாத்திரங்களாய் மாற்றப்படணும். நம்மளுடைய கோணலானவைகள் செவ்வையாக்கப்படணும். அப்போ நம்மளுடைய கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையாக்கப்படணும். அதற்கு ஒரே விஷயம், நீங்க தொட்டு உணர்ந்து நோக்கி பார்த்து அதை கைகளினால் தொடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். இப்படிதான் ஆபிரகாமும் நம்மளுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா தாவீது, யோவான் ஸ்நானகன், பவுல், இவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இதை பெற்றுக்கொண்டதின் அனுபவத்தை நம்ம உலகம் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? சாட்சிகளாய் அறிவிப்போம். அந்த ஆசீர்வாதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளுவாங்க. அப்போது நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலின் மூலியமாக கோணலான நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்பை உணர்ந்து நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம கேட்கிறது எல்லாம் சம்பூர்ணமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்காரு. நம்ம எப்பேற்பட்ட கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை நாமளே சோதி தெரிஞ்சுக்கலாம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும் பொழுது ஆசீர்வாதம், சாபமான வார்த்தைகளை நம் பேசும் பொழுது சாபமான விஷயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக தோன்றும். அதனால் நம் சாபங்களை விட்டு ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்வோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க ஜீவன தகப்பனே, இந்த அருமையான காலை வேலை கொடுத்த முதன்மையிலான கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கோணலான வழியா இருக்குது ராஜா. எங்களுடைய வாழ்க்கை பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் ராஜா. ஆண்டவரே, மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படணும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ இப்போ இந்த வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நாங்க அந்த குறைகளெல்லாம் மாற்றப்படும் ராஜா. எப்படி 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் சொன்ன வார்த்தையின்படி நிறைவான நீங்க எங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது எங்க குறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களாய் மாற்றப்படும் ராஜா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி, இந்த கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வாதமான அந்த ஒளியின் பாதையில நடத்துங்க கத்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க வந்து வாடுங்க. எங்களோட வாழ்க்கையை அடக்காத்து அதை ஒழுங்காய் மாற்றுங்க. வெளிச்சத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மண்டாடி கேட்கவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தர நீர் போதுமானவர்.
ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். எங்கள் வாழ்க்கையில் எங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உம்முடைய பாதையில் நடக்கிற ஒரு கிருபையை கொடுத்தவர்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதுல தைரியப்படுத்தும். நீர் இருக்கிறீர் அல்லவா, உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கப்பா. தைரியத்தோடு அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்லட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இவங்க வீட்டில் தங்கட்டும். உம்முடைய கிருபை இந்த வீட்டில் தங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.